நாங்க மகேஷ் சார் மேல கோவத்துல எல்லாம் இல்ல, எப்பவுமே அவரை மனசுல ஒசந்த இடத்துலதே வச்சிருக்கிறோம். மகேஷ் சாருக்கு அவரை நினைச்சது நடக்கலங்கிற வருத்தம் கோவம் எல்லாம் இருக்கிறது உண்மைதே. ஆனா அவருக்கு எங்க மேல பாசம் இல்லாமலாம் இல்ல. நான் முத வேலைக்கு வந்தப்போ எந்த மகேஷ் சாரை பார்த்தனோ அந்த மகேஷ் சாரை இப்ப பார்த்தேன். இனிமே நான் எதுக்காக அவருக்கு பயந்து ஓரமா ஒதுங்கி நிக்கணும்? அதே அன்பு விளக்கேத்த சொன்னதும் நான் விளக்கேத்த போனேன். அப்போ அவர் பழசெல்லாம் மறந்துட்டாருன்னு சொல்றியா? மறக்க முயற்சி பண்றாரு, அத நான் மதிக்கணும்னு சொல்றேன். எனக்கு நம்பிக்கை இல்ல. நீங்க ரெண்டு பேருமே அவர்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. முத்தண்ண, ஒருத்தவங்க நல்லது நடக்கும்னு நம்புனா அத குறை சொல்லாம இருனே. மகேஷ் சார் மனசு மாறாம தான் எல்லார்கிட்டயும் வந்து மன்னிப்பு கேட்டாரா? மனசு மாறாம தான் எல்லாருக்கும் வந்து இன்கிரிமெண்ட்ல கொடுத்தாரா? அவர் பக்கம் நடந்ததெல்லாம் மறந்துட்டு எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு மகேஷ் சாரே நினைக்கும் போது மகேஷ் சார் டேபிள்ல விளக்கேத்துனா மகேஷ் சார் மனசும் சந்தோஷப்படும்னு அன்பண்ணனும் ஆனந்தியும் நினைக்கிறாங்க. அதுல என்னன்னே தப்பு இருக்கு? விடுனே. அன்பண்ண, முத்தண்ணனுக்கு வர பயம் கூட இனிமே இங்க யாருக்கும் வரக்கூடாதுன்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு. அத பண்ணிட்டா கடைசி வரைக்கும் எல்லாரும் ஹாப்பியா இருக்கலாம். அப்படி என்ன வழி சொல்லு பார்க்கலாம். ஆனந்தியும் நீயும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லா பிரச்சனையும் சால்வ். ஏய் சௌசு, இன்னைக்கு தாண்டி நீ புத்திசாலித்தனமா பேசியிருக்க. எங்களுக்கு மூளைன்னு ஒண்ணு 3/4 கிலோ இருக்குல்ல, அதே எப்பயா யூஸ் பண்ணுவோம்ல. சரி சரி, பேசுனதெல்லாம் போதும், போய் வேலையை பாரு. வா. ரொம்ப தேங்க்ஸ் ஆனந்தி. எதுக்கு? நான் சொன்னதும் ஏன்னு கேட்காம போய் மகேஷ் சார் கேபின்ல விளக்கேத்திட்டு வந்தல்ல, அதுக்காக தான். இங்க பாரு ஆனந்தி, யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், அதெல்லாம் நீ காதலியே வாங்கிக்காத. நீ இப்படி இருக்கிறதா மகேஷ் சார் மனசுல இருக்கிற காயத்தை சீக்கிரமா ஆரம்பிக்கிறதுக்கான வழி. அவர்கிட்ட நீ எதையும் எதிர்பார்க்காத பழைய மாதிரி மறுபடியும் பழக ஆரம்பிச்சாதான் அவர் எல்லாத்தையும் மறந்துட்டு நமக்கு நல்லதே நினைப்பாரு. கண்டிப்பா. அன்பு, ஆனந்தி, இனிமே நீங்க ரெண்டு பேரும் தனித்தனியா உட்காந்து சாப்பிட தேவையில்ல, சரியா? ரெண்டு பேரும் ஒன்னாவே உட்காந்து சாப்பிடுங்க. உங்களை யாரும் எதுவும் கேட்க முடியாது. ஆமா ஆமா முத்தண்ண, அப்பதானே நீயும் ஜெயந்தி அக்கா கூட உட்காந்து சாப்பிட முடியும். அதுக்கு தானே சொல்ற. டேய், நீ மூடின்னு சாப்பிடுறா. ஜெயந்தி, வா நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடலாம். வா. ஏ சௌந்தர்யா, நாங்கெல்லாம் இங்க சாப்பிட உட்காந்துட்டோம்ல, இப்ப நீ எங்க ஒத்தையில என்ன பண்றவ? வந்து பக்கத்துல உட்காந்து சாப்பிடு. இங்க பாரு ஆனந்தி, நான் ரொம்ப கோவமா இருக்கேன், என்னெல்லாம் சாப்பிட கூப்பிடாத. இவளுக்கு என்னவா? ஏய் சௌசு, என்ன கோபம்? யார் உன்னை என்ன சொன்னா? ஏ முத்து, நீ ஏதாவது கிண்டல் பண்ணியா? டேய், கிண்டல் எப்பயும் பண்றது தானே. ஆனா இவ இவ்ளோ கோவப்படுற அளவுக்கு நான் எதுவும் கிண்டல் பண்ணலையப்பா. நீ எதுவும் சொன்னியாக்கா? ஏய், நான் ஒன்னும் சொல்லடி. ஏய், யாரும் உன்னை எதுவும் சொல்லங்கிறாங்க, அப்புறம் யார் மேல உனக்கு கோபம்? ஆனந்தி மேலதான். ஆனந்தி? ஐயோ அன்பு, சத்தியமா நான் ஒண்ணும் பண்ணல. ஏய் சௌந்தர்யா, நான் என்ன புள்ள பண்ண? எதுக்கு என் மேல கோவமா இருக்கிற? நீ எதுவுமே பண்ணல, அதான் எனக்கு கோவமே. புரியலடி. நீ ஆசைப்பட்ட மாதிரி அன்பனனோட அம்மா நீதான் மருமகன் சொல்லிட்டாங்க. மகேஷ் சாருக்கும் அன்பனனுக்கும் இருக்க பிரச்சனையும் சரியாயிடுச்சு. டெய்லர் ஆகணும்னு ஆசைப்பட்ட, டெய்லரும் ஆயிட்ட. உன்னை பெர்மனன்ட் பண்ணி சம்பளமும் ஏத்தி கொடுத்துட்டாங்க. இவ்வளவு விஷயம் நடந்திருக்குல்ல? ஆமா நடந்திருக்கு. இப்ப என்ன பண்ணணும்ன்ற?
நியாயமா நம்ம கேட்காமலே ஆனந்தி நமக்கு ட்ரீட் வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு எப்பயும் போல ஒரு டப்பாவை திறந்து வச்சுட்டு பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிட சொன்னா அன்பனும் பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிட்டா போதும்னு உட்கார்ந்துருச்சு. நீயும் ஜெயந்தி அக்கா உட்கார்ந்துச்சு சாப்பிட உட்காந்துட்ட. எதுக்கு கோவமா இருக்கன்னு எல்லாம் கேட்க மாட்டீங்களா? ஆஹா, இந்த அருமையான மேட்டரை நானும் மிஸ் பண்ணிட்டேனே. ஆ. ஓஹோ, இப்ப ஆனந்தி ட்ரீட் வைக்கிறது தான் உனக்கு பிரச்சனையா? ம். ஆமா ஆமா, மிக முக்கியமான பிரச்சனை. நானே மறந்துட்டேனே. சௌசௌ, உன் சின்சியாரிட்டியை நான் பாராட்டுறேன். அவ சொன்ன மாதிரி நீ ட்ரீட் வைக்கல, நானும் சாப்பிட மாட்டேன். அப்படி சொல்லு முத்தண்ணே. ஆ, ஏன் ஜெயந்தி அக்கா, முத்தணனும் சௌந்தர்யாவும் ட்ரீட் கேட்டுப்புட்டாங்க, நீங்க எதுவும் கேட்கலையா? ஆ, நான் கேட்டா என்ன, ஜெயந்தி கேட்டா என்ன, எல்லாம் ஒண்ணுதானே இல்ல ஜெயந்தி? ம், ஆமா ஆமா. ம், ஆம்புட்டு தானே, அதுக்கு என்ன கொடுத்து போடுவோம். வேலை முடிஞ்சு போகும்போது எங்க போலான்னு யோசிச்சு சொல்லுங்க. ஆ. ஆனந்தி மட்டும் இல்ல, நானும் சேர்ந்து தரேன். ஆ. அவசரப்பட்டு 2 ட்ரீட்டை ஒரு நாள் ட்ரீட் ஆக்க பாக்குறீங்களா? அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு ஆனந்தி கொடுக்கட்டும், இன்னொரு நாள் நீ கொடு. சரி சரி, நான் கொடுக்குறேன், நீ உட்காந்து சாப்பிடு. ஆ. என்னாச்சு ஆனந்தி? தண்ணி குடுறா. தண்ணி கொடு. இந்தா ஆனந்தி, சரி. ஏய், என்னடி ஆச்சு? என்ன பண்ணுது? என்னன்னே தெரியலக்கா, இப்பெல்லாம் அடிக்கடி என்ன சாப்பிட்டாலும் கொமட்டிட்டு வருது. ஒரே தலைச்சுத்தலாவே இருக்குது. எப்பல இருந்து இப்படி இருக்கு? ஆனந்தி ஹாஸ்டல்ல இருந்து வெளியே வந்து யாருக்கும் தெரியாம எங்க வீட்டுல தங்கிட்டு இருக்கும் போதே இப்படிதான் ஒரு தடவை ஆச்சு. அப்போல இருந்தா?